ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட காலியை எப்படி குளிப்பாட்டு அப்படிங்கிறது, என்னென்ன சேட்டை பண்ண போகிறாங்கிறத மட்டும் பாருங்கள். செயினை கழட்டிட்டு ஓடிட்டான், நீங்கள் குடிச்சிட்டு குளிக்க வைக்கிறது தான். பாருங்க, வாங்க வாங்கி இது அந்த பொம்மை எடுத்துஞ்சு. இதான் என்னோட பாத்ரூமு. இங்கே தான் எனக்கு குளிப்பாட்டுது. பாருங்கள் என்னென்ன சேட்டை போகிறான்ட்டு. உள்ளே வரவே மாட்டான். வா சார், வா எந்திரி எந்திரி குளிக்கலாமா, வா வா. அது உட்காந்துட்டா. தண்ணி திருப்பி விடும்போது ஓடிடுவான் பாருங்க. வா குளிக்க வேண்டாமா, வா. எல்லா டாகும் மாதிரி தான், குளிக்கிறதுக்கு அவ்வளோ சங்கடம். குட் பாய். குளிக்கிறதுக்கெல்லாம் நல்லா காமிச்சு கொடுத்துருவான். ஹாட் வாட்டர்லாம் இல்லை, நார்மல் வாட்டர் தான், போரிங் வாட்டர் தான். டவ் ஷோப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இவனுக்கான எல்லா ஷாம்பூ எல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்கேன். பட் வந்து இப்போ அவனுக்கு ஏர் லாஸ் ஆகிறதுனால டவ் ஷோப்பு வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து இப்போ பிஎஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறதுனால டவ் சோப் வந்து இவங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒத்து போகுது. அதனால் முடி கொட்டுறது வந்து ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ இவனை ஃபுல்லாக குளிப்பாட்டிட்டு ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் வந்து நான் காட்டுறேன். நான் குளிக்க வச்சாச்சு. இனி துவட்டிட்டு வேறு பெல்ட்டு மாட்டி விட்டுட்டா வீட்டுக்குள்ளே இவன் வர்றதுக்கு வந்து ஓகே. இவன் ஆக்சுவலாக வந்து விடவே மாட்டான். அதனால் நல்லா ஃபுல்லாக துவட்டி விட்டுக்கணும். மெயினாக கால், இங்கே உங்களுக்கு நிறைய தண்ணி இருக்கிறதுனால துடைச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகிடுவான். ஆக்சுவலாக வந்து அந்த காலுக்கெல்லாம் வந்து நல்லா ப்ரஷ் போட்டிருக்கு. அந்த ஃபூட்டெல்லாம் இருக்க பாருங்கள், அங்கே வந்து நல்ல டேர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு இந்த காலெல்லாம் தூக்கிட்டு இங்கெல்லாம் நல்லா ப்ரஷ் போடணும். அப்போ தான் வந்து நல்லா க்ளீன் ஆகும். இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நல்லா க்ளீனாக இருக்கான். தொடச்சிட்டேன்னா நல்லா புசு புசுன்னு ஆயிடுவான். இவனுக்கு ஆக்சுவலாக பொண்ணு பார்த்துட்ருக்கோம். இவனுக்கு தகுந்த பொண்ணு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், ப்ரீடிங்க்கு விட்டுறலாம். நம்ம நல்லா ஸ்ட்ரென்த்தான, நல்லா சாப்பிட்டு என்னதான் சாப்பிட்டாலும் இப்படி தான் இருப்பான். ரொம்பலாம் சாப்பிட மாட்டான். இப்போ கோழியோட கால் கொடுத்தோம் அப்படின்னாலே நல்லா அவ்வளோதான், அவனுக்கு பசி தீர்ற வரைக்கும் தான் கொடுத்துருக்குமே அப்படின்ட்டு எல்லாமே வந்து அவன் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ண மாட்டான். அதில் வந்து இவனை வந்து பாராட்டலாம். ஸோ என்ன சாப்பிட்டாலும் சரி, அவனோட வயிறு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரிதான், இந்த இப்படி தான் இருக்கும். பட் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தனாக இருக்கான். இன்னும் வந்து அவன் வந்து வேறு பெல்ட் போடுறதா இருக்குது. ஓகே, பெல்ட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி செஞ்சு பாய். இப்போ வந்து குளிப்பாட்டி நல்லா ஃப்ரெஷ் ஆக்கியாச்சு. வேறு பெல்ட்டும் போட்டு விட்டாச்சு. கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால இப்படியே காத்தோட்டமாக இங்கே கட்டி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிஞ்சு வீட்டுக்குள்ள. ஓகேவா? பாய் சொல்லி, பாய் பாய் சொல்லு, பாய் சொல்லு, பா 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 பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். ஓகே.